பிரைஸ் அலாட். வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு வெஜ்ஜி ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை ரெஸ்டாரண்ட்லேயும் மால்லேயும் நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம். அதே ஸ்டைலில் வீட்டிலே செய்யலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. சூப் சாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சாஸ்பேனாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இஞ்சி பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஸ்வீட் கார்னை உரித்து வேக வச்சு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸ் 3 காய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கே டேஸ்ட் கொடுக்குறது இந்த வெஜ்ஜு தான். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். ஸோ பீன்ஸையும் நான் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன், கேரட்டையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், முட்டைக்கோசையும் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவைக்கேற்ப தண்ணி கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை கப் சூப் எடுக்க போகிறீங்களோ அத்தனை கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா சூப் நல்லா கொதிக்கணும். இது காயில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க சோளத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. இதை ஆட் பண்ண உடனே சூப் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நல்லா கலக்கி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா நுரக்கிழமை வந்திருக்கு. இந்த இதில் சமயத்தில் நல்லா திக்னஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரை தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். கடையில் நம்ம சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்துடும். இது நல்லா குழந்தை, இது ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் பெப்பரும் உப்பும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக வெங்காயத்தாள் தூவி இறக்குங்க. வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி இருங்க. இதில் பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ப்ரெட்டை துண்டு துண்டாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சூப்புக்கு போடுற பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடும். இதை நான் அழகாக கிளாஸ் பவுலில் ஊற்றி ஸோ பிரெட் கிராம்ஸ் போட்டு ஃபைனலாக பிரெட் கிராம்ஸில் வெண்ணெய் க்யூப்ஸ் ஒன்று போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சூப் ரெடி. வெஜ் கார்ன் சூப்பு இனிமேல் வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. லவ் யூ டு ஆல்.